ஒரு சிறிய கிராமத்தில் குமரன் என்பவன் இருந்தான். அவன் மிகவும் நல்வழிப்பட்ட உழைப்பாளியானவன். ஆனால் அவனுக்கு நிலங்கள் இல்லை, பணமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் வேலை தேடிச் சென்று உழைப்பான். ஒரு நாள் குமரன் காட்டுக்குள் சென்று மரம் வெட்டிக்கொண்டு இருந்தான். அப்போது அவன் ஆழமான குழியில் விழுந்து விட்டான். அவன் மீள்வதற்கு பலமின்றி தவித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு மந்திர மரம் பேசத் தொடங்கியது. குமரா, நீ நல்லவன் என்பதை நான் அறிவேன். நீ ஒரு சத்தியமான விஷயத்தை கூறினால் நான் உன்னை மீட்பேன். குமரன் யோசித்து, நான் உழைப்பில் நம்பிக்கை வைத்துள்ளவன். ஆனால் இன்னும் தன் உழைப்பால் வெற்றி பெறவில்லை என்றான். மரத்திற்கு அது பிடித்தது. அது ஒரு வலுவான கொடியை கீழே அனுப்பி குமரனை மீட்டது. ஆனால் மரம் மேலும் கூறியது, நீ ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திற்கு வந்தால் நான் உனக்கு ஒரு பொன்னை கொடுப்பேன். ஆனால் அதனை நீ உன்னுடைய உழைப்பின் பயனாகவே நினைத்தால் மட்டுமே அது உன்னிடம் நிலைக்கும். குமரன் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பொன் நாணயம் பெற்றான். ஆனால் அவன் எப்போதும் அதனை உழைப்பின் பயனாகவே கருதினான். அவன் ஒருபோதும் ஆசையில் மாறவில்லை. கடவுள் அவனுடைய நேர்மையைக் கண்டு மகிழ்ந்து அவனுக்கு நிறைய செல்வமும் சந்தோஷமும் கொடுத்தார். கதை நெறி: உழைப்பில் நம்பிக்கை வைத்தால், நேர்மை வைத்தால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி.